மேம் வணக்கம் மேம். வணக்கம். மேம் திரையுலகில் ரொம்ப மதிக்கக்கூடிய சரோஜாதேவி மேம் வந்து இப்போ காலமாயிருக்காங்க. அவங்களோட செய்தி ஆமா. எல்லாருக்குமே ஒரு பெரிய வேதனை தான். ஸோ நீங்கள் பர்சனலாக அவங்கள ரொம்ப தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த செய்தி நீங்கள் எப்போ கேட்டீங்க, கேட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? நான் ரொம்ப ஏன்னா எனக்கு அக்கா நான் அக்கா தான் கூப்பிடுவேன் அவங்கள. ஓ சரி. எனக்கு அந்த அம்மாலாம் கூப்பிட பிடிக்காது. ஏன்னா அவங்களுடைய நடிப்பு எப்பயுமே வாழ்ந்துகிட்டே இருக்கு. அபிநய சரஸ்வதி தான் அவங்க. ஸோ அதனால நான் வந்து அம்மா சொல்லி பண்ணாம நான் எப்பயுமே அக்கான்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அவங்க வந்து இன்னைக்கு நான் காலைல எதேச்சும் நியூஸ் பார்க்கும்போதும் ஒரு செகண்ட் பார்த்த உங்க போட்டோ பார்த்தா பேர் எழுதல, அதுல பார்த்தவேன்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் நான் அப்படியே ரூமை விட்டு வெளியே போகல, கீழே பூஜை பண்ண வேண்டியது. அப்படியே நான் ஒரு ஷாக்கா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு மைண்டே சரியில்லை. அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே நான் ரொம்ப ஏன்னா நிறைய அவங்களோட நான் வந்து நிறைய ஃபீல் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட அவங்கள வந்து ஆக்சுவலி ஒரு 2 months பேக் வந்து அவங்களுக்கு நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவங்க ஓகே சொன்னாங்க. ஓகே 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 கலா, நம்ம இன்டர்வியூ எடுக்கல, நீ பெங்களூர் வா, நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்குள்ளே நான் பிஸி ஆகிட்டேன். அவங்களும் பாவம். அப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு ஷோ போகும்போது அவங்க கை பிடிச்சி தான் நடந்து வந்தாங்க. அப்போ கூட என்னை கட்டி பிடிச்சிட்டு நீ இன்டர்வியூ கேட்டிருக்க, நம்ம பண்ணலாம், அவ்வளோ ஞாபகத்தோடு என்கிட்ட பேசினாங்க. சரோஜா தேவிகாட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபீல் ஆயிருக்கேன். ஒரு 2 சீசன், அதாவது மன்னடமயிலோட சீசன் 5 and 8 or 7, அந்த சீசன்ல ஃபுல் டே என்னோட தான் உட்காந்துருக்காங்க. ஒன்லி 2 judges, நானும் அவங்க தான். அப்போ வந்து அந்த 5th இதுல வந்து நாங்க கீழே அந்த ஸ்னோ ஃபீல் எல்லாம் அந்த மிஸ்ட் எல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணும் போதும் அவங்க அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் பாடி காமிச்சாங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அப்படின்னு பாடி காமிச்சாங்க. ஆன் த ஸ்டேஜ்லயே நான் அழுதுட்டேன் அவங்க பண்ண விஷயத்த. அப்புறம் அவங்களுக்காக நான் வந்து அவங்களோட பாடல்களுக்கு எல்லாமே டான்ஸ் பண்ணேன் நானு. ஸோ அவங்க அதை ஷாக் ஆயிட்டாங்க. அதெல்லாம் பல விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட பயோடேட்டா போகும்போது 1 year எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம், 1 year கம்மியா போட்டுட்டோம். உடனே அவங்க சொன்னாங்க, ஏய் கலா என்ன வயசு கம்மி பண்ற, வயசு ஜாஸ்தி எனக்கு அப்படி. அந்த இடத்துல கூட அவங்க அதை கரெக்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள், ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த கதை, காலையில வந்து காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள ஒரு பாட்டை முடிப்பாங்களாம், மத்தியானத்துல இருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு பாட்டை முடிப்பாங்களாம். பல விஷயம். ஐயோ நிறைய விஷயங்கள். அதாவது அந்த 2 season, அதாவது 5 and 7ல உட்கார்ந்ததுல அவங்க கூட நான் வந்து 2 வருஷம் பழகின மாதிரி எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவங்க பர்சனல் விஷயம் பேசுவாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் கலா, நான் வெல் செட்டில்டு, என் பசங்க நல்லா பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஏன்னா அவங்க வந்து மானடமயிலோட தான் ஃபர்ஸ்ட் வந்து இது அந்த ராஜாவின் பார் அதை வந்து நான் வந்து செட்லியே குதிரையை கொண்டு வந்து வந்ததை அத ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. எப்படி உனக்கு தோணுச்சு, எல்லாருமே நார்மலா ஸ்டேஜ்ல பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்கள நான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் அந்த கோபால் பண்ணி காமிச்சாங்க எனக்கு. அதுக்கப்புறம் அந்த ரோப்ல இருந்து தொங்கும் போதும் அங்க நாங்க தொங்கல, அது கிரீன் மேட் எடுத்தாங்க, நீங்க தூங்கி கஷ்டப்படுத்துறீங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அக்காட்ட பல விஷயங்கள். நான் ஒன்னும் பேச ஆரம்பிச்சா கூட நான் அழுதுருவேன். அவங்க கிட்ட அந்த சின்சியாரிட்டி, அந்த ஏஜ்லயும் வந்து காலைல ஷார்ப் 9 o'clock வந்து உட்காந்துட்டு, அக்கா நீங்க போய் உள்ள போய் கேரவன்ல உட்காந்து சாப்பிடுங்க, வேண்டாம் நான் இங்கேயே உன்னோடயே உட்காந்து சாப்பிட்றேன்னு பல விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஷோக்கு போயிருந்தாங்க. அந்த ஷோ வந்து சரியில்லைன்னா வந்து இறங்கின உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கலா நீ வருவே நான் எதிர்பார்த்தேன், நீ எவ்வளோ ஆன் டைம் முடிப்ப. ஸோ என்னெல்லாம் அவங்கள பாராட்டணுமே கிடையாது. அவ்வளோ பெரிய நடிகை அவங்க. சினிமான்னு சொல்றது அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தோம். இப்போ நாங்கெல்லாம் பரதநாட்டியம் டான்ஸராக இருந்தா கூட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து சரோஜா தேவி மேடம், சாவித்திரி மேடம்கிட்டலாம் நாங்கள் அந்த எக்ஸ்பிரஷன் கற்றுக்கிட்டோங்க. அந்த இதில் எல்லாமே அந்த இடத்துல இருந்து கற்றுக்கிட்டனால அந்த சிட்டுக்குருவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு 10 விதமான எக்ஸ்பிரஷனும் பண்ணோம். ஐயோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் நேற்று நாளை ஒரு ஷோ பண்ணும் போதும் அவங்க கிட்ட நான் ஆசீர்வாதம் பண்ணி, அக்கா இந்த பாட்டு நான் கொரியோகிராஃப் பண்ண போறேன்,
அன்று வந்ததும் அதே நீலா, அதே செட்டு மணிரத்னம் சார் டைரக்ஷன், அதே செட்டு சொல்லும் போது நீ நல்லா பண்ணுவ கலா, நான் பார்த்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல, நீ எவ்வளவு நல்லா பண்ணுவ, நீ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த்தை ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க. இப்படிதான் பண்ணணும் இந்த அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கலா ஒரு பாட்டு அனுப்புவாங்க. இந்த பாட்டு யாரு பாடினது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்ல ஒரு புது பையன் பாடின, அது ஹரிச்சரன் பாடின ஒரு பாட்டு, அது ஹரிச்சரன் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பல விஷயங்கள் வந்து நிறைய பேசியிருக்கேன் நான், நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஆமா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க பர்சனல் பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லவே முடியாது. அது மாதிரி பாடி காமிப்பாங்க, ஆடி காமிப்பாங்க. உங்களை மாதிரி நான் ஒரு ரெட் சாரி கட்டிட்டு கார்ல எல்லாம், அது அந்த எபிசோட்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க, இவ்வளவு வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் யூடியூப்ல இருக்குமான்னு, கிடைக்கவே இல்லை. அதாவது நீங்க நினைக்க மாட்டீங்க, இப்ப ஒரு ஃபோக் டான்ஸ் பார்த்துட்டு இப்ப வைரலா போகுதுல என்னோட டான்ஸ், நீங்க நம்ப மாட்டீங்க. ஏவிஎம்ல வந்து கலா 40ன்னு ஒரு ஷோ நடந்தது. அந்த ஷோ வரும்போது எனக்கு சரி இதுல இருந்து டான்ஸ் இருக்கா பாக்கலாம், எனக்கு திடீர்னு எனக்கு அந்த ஏவிஎம் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப இந்த சீசன் எடுக்கும் போது இந்த டான்ஸ் வந்தது, சரோஜா தேவி மேடம் உடைய அந்த ராஜாவின் பாறை வந்தது. பட் அதை சேவ் பண்ணாம போயிட்டேன். ஐயோப்பா, அந்த டான்ஸ் எடுத்து போட்டு இப்ப இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, இப்ப உங்க போன் வரைக்கும் நான் அதை தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த அக்காவோட எக்ஸ்பிரஷன் வேணும் வேணும் வேணும். சோ நம்ம இருக்கும் போதும் அந்த தெரியாது. இப்ப இல்லாத டைம்ல அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களுடைய கொஞ்சலான பேச்சு, அவங்களுடைய அபிநயம், எல்லார்கிட்டயும் சாஃப்டா பேசுறது, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றது, யாருமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு உயிர்னாலே எம்ஜிஆர் சார் தான். அவர் என்னோட தெய்வம். ஆமா, நிறைய விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவருக்கு வந்து எப்பயுமே எம்ஜிஆர் சாருக்கு பழைய சாதமும் கருவாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்ன சரோஜா, நீ வந்து அங்க காலையில போய் சிவாஜி சாரோட வேலை செய்யற, மத்தியானம் என்னோட வந்து வேலை செய்யற, இப்படி எல்லாம் நீ வேலை செய்யறிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எம்ஜிஆர் சார் பயங்கர எனக்கு கோஆபரேட். சிவாஜி சாரு எம்ஜிஆர் சார்லாம் ஒரு பெரிய ஜாம்பவான் பக்கத்துல நான் ஆஃப் டே போய் நான் ஒர்க் பண்ணிட்டு வருவேன் நானு. அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பண்றாங்களா கூட எனக்கு தெரியல. நான் சொன்னேன் இல்லக்கா, இப்பெல்லாம் ஒரு படத்தை முடிச்சாங்கன்னா அடுத்த படத்துக்கு தான் போறாங்க. ஆனா நீங்கெல்லாம் காலையில ஒரு பாட்டு, மத்தியானம் ஒரு பாட்டை முடிச்சிருவாங்க மத்தியானத்துக்குள்ளேயே. ஏன்னா நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் வச்சா போதும், பாட்டு முடிஞ்சிருச்சா தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி, எக்ஸ்பிரஷன்ஸ், ஐயோ அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் கூட நீங்க அந்த இன்ஸ்டால நான் ஒரு பாட்டு பண்ணியிருப்பேன், ஒரு பாட்டு. ஏன்னா அந்த பாட்டை வந்து அவங்க எனக்கு பண்ணி காமிச்சாங்க. இந்த அன்று வந்தது அதே நிலா அந்த சாங் இல்ல இது இப்ப நான் இன்ஸ்டால ஒண்ணு பண்ணேன் நானு. இன்ஸ்டால ஒரு பாட்டு பண்ணேன், அத வந்து அப்படியே பண்ணாங்க. அப்படியே அன்று வந்தது அதே நிலா தான், கரெக்ட். காவியம் அந்த பாட்டு பண்ணாங்க என் பக்கத்துல உட்காந்துட்டு. என்னைய எம்ஜிஆர் சாரா நினைச்சு அவங்க பண்ணும் போதும் நான் வந்து அப்படியே ஓ மை காட், நான் லாஸ்ட் ஜென்மத்துல ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருப்பேன். இதோடைய அபிநய சரஸ்வதி கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க என்னுடைய ப்ரோக்ராம்ல என்னுடைய டைரக்ஷன்ல அவங்க ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரை. அக்கா நான் உங்களை 6 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன் கலான்னு நான் அனுப்பிச்சிடுறேன்க்கான்னு சொல்லும் போதும் இல்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, நீ எடுத்துட்டு போ, 9 மணி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஆனா நான் ஷார்ப்பா அவ்வளவு இல்ல. அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ப மாட்டீங்க, நான் தான் சொன்னேன் 2 மாசத்துக்கு முன்னாடி பாக்குற வரைக்கும் அட்மையர் பண்ணுவாங்க. அவங்க நான் அப்பாயின்மெண்ட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு கூட அவங்க வந்து கலா இந்த டைம் நீ பேசாத, இந்த டைம்ல நான் ஸ்லீப்பிங் டைம், இந்த டைம்ல நான் ஆபீஸ்ல உட்காருவேன், இந்த டைம்ல வாக்கிங் போவேன். எனக்கு கடவுள் நல்ல அவங்க அத வந்து எப்பயுமே ரெஸ்பெக்ட். எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் சோகத்தை சொல்லவே கூடாது, நல்லதே தான் சொல்லணும். அது அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன். புரியுது மேம். நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு கடவுள் நல்லா வச்சிருக்கான் கலா. காலை ஆபீஸ் போவேன், மத்தியானம் வந்து படுப்பேன், சாயங்காலம் வாக்கிங் போவேன், அண்ட் நைட் பசங்களோட உட்காந்து விளையாடுவேன். சோ அவங்க வந்து ஷீ சோ ஹாப்பி வித்
அவங்களோட ஃபேமிலியை ஹாப்பியா வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க, அவங்க லைஃப வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மேடம் வீட்டுல போய் சாப்பிட்டது கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்க சச்சு மேடம், அம்மு, நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். அம்மு வந்து கேசரி சாப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன் கேசரி சாப்பிடாத அம்மு. சோ ஸ்வீட். என்கிட்ட இதெல்லாமே ஷேர் பண்ணுமே கிடையாது அவங்க. சோ எல்லாமே அந்த மாநாடு மயிலாட அடுத்த சாங் வரும்போது கேப்ல என்கிட்ட இதெல்லாம் பேசுவாங்க. அந்த காலத்து ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளவு சின்சியரு, ½ அன் ஹவர்ல ரெடி ஆயிடுவோம், ½ அன் ஹவர்ல இது பண்ணுவோம். அந்த ரெஸ்பெக்ட். எம்ஜிஆர் சார் வந்தா எந்திரிச்சிருவோம், சிவாஜி சார் வந்தா நாங்கெல்லாம் பயப்படுவோம். எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு மேடம் இன்னைக்கு மறைஞ்சிருக்காங்கன்னா, இப்ப சென்னையில மழை எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாடே வந்து அழுதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அழுதுடுவேன். ஏன்னா இட்ஸ் a great actor. ஒரு சினிமால 40 வருஷம் நான் இருந்திருக்கேன்னா அந்த சினிமா வந்து இவங்கெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம். ஒரு அவ்வளவு ஆர்டிஸ்டும் கத்து கொடுத்த விஷயம். ஸோ ஐம் மிஸ்ஸிங், பயங்கர மிஸ் பண்றேன் அக்காவை. அக்கா மிஸ் யூ வார்த்தையே இல்ல. லாஸ்டா அவங்கள பார்த்த ஞாபகம், பேசுன ஞாபகம், நேரு ஸ்டேடியம்ல ஒரு அவார்ட் ஷோ போயிருந்தேன் ஒரு யூடியூப் சேனலுக்கு. அப்போ வந்து நான் முடிச்சிட்டு வரேன், இவங்க வராங்க, என்டர் ஆறாங்க. என்னை பாவம் அவங்க யாரோ அவங்க கசின் தான், சிஸ்டரோ பொண்ணோ யாரோ கை பிடிச்சிதான் கூட்டு வராங்க. என்னை பார்த்த உடனே அப்படியே கையை விட்டுட்டு சொல்லிட்டு என்னை அப்படியே வந்து கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சிட்டு எதுக்கு போறே நீ அப்படின்னா, இல்லக்கா நீங்க உட்காருங்க, எனக்கு வேற இதுக்கு ஊருக்கு போறதுக்காக போறேன். இல்ல நான் பேச போறேன். அப்படி இல்லக்கா அப்படி நான் கோபால்னு பேச போறேன். சும்மா கிண்டல் பண்ணாங்க. நான் வந்து உட்காருவேன். எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். இல்லக்கா நான் வந்து ஃபிளைட் பிடிக்கணும்க்கா அப்படி சொல்லும் போது, நீ இன்டர்வியூ கேட்டிருக்கேன், நீ எனக்கு அடுத்த மாசம் போன் பண்ண, நான் கண்டிப்பா இன்டர்வியூ கொடு. ஆனா சத்தியமா சொல்றேன், நான் உண்மையாவே அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா கைப்பிடிச்சு நடந்தவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி இன்டர்வியூ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் லாஸ்டா பார்த்த ஒரு 3 months or 4 months பேக் நான் பார்த்தது. அதுதான் அவங்கள பார்த்தது. அப்புறம் இங்க ஒரு பிளாட் இருக்கு, வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நான் ரொம்ப அவங்கள நான் மிஸ் பண்றேன். வார்த்தைகளே இல்ல, அவ்வளவுதான் சொல்றேன். புரியுது மேம். ஸோ கண்டிப்பா நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இங்க திரையுலகில நிறைய பேர் அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அதாவது அந்த காலத்து நடிகர்களும் நான் சொல்ல மாட்டேன், 90s நடிகர்களும் சொல்லக்கூடாது, 2000 நடிகர்களும் சொல்லக்கூடாது. இப்ப இருக்கிற 2025 நடிகர்களும் நடிகைகளும் அவங்கள பார்த்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொன்னதுலயே நிறைய விஷயங்கள், இவ்வளவு விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே தோணுச்சு. கண்டிப்பா அவங்க எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா. அதான் இப்போ தமிழ்நாடே அழுதுட்டு, சென்னை அழுது. ஏன்னா சென்னையில ஷூட்டிங் பண்ணி எத்தனை லொகேஷன், ஏவிஎம்ல எத்தனை அந்த கால் வச்சிருப்பாங்க. அந்த 3rd floor பார்த்த உடனே அந்த 3rd floorல அந்த பாட்டையே சொன்னாங்க. இந்த ஷூட்டிங் இங்கதான் அதான் ராஜாவின் பார்வை அங்கதான் நடந்ததுன்னு காமிச்சாங்க. எனக்கு அந்த அளவுக்கு நான் கண்ணு கலங்கிட்டேன். நான் அந்த வார்த்தை எனக்கு அந்த எபிசோடு இல்லைன்னா எடுத்து போட்டிருப்பேன் நானு. ஆனா பட் ரொம்ப மிஸ் பண்றோம் அக்காவை, ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. கொஞ்சம் கால் வலி மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது தவிர இது எல்லாமே ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. ஓகே மேம். நன்றி மேம், உங்களுடைய இரங்கல் நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுவே ஒரு பெரிய லெசனா இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையா இந்த ஒரு போன் கால் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம் மேம். கண்டிப்பா. ஏன்னா என்னோட லக்கு, எனக்கு வந்து நம்ம சாவித்ரி மேடம் நான் பார்த்தது கிடையாது, யாருமே கிடையாது. நான் சரோஜா தேவிகாவோட நான் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஏதாவது பாட்டு இருந்தா அது எனக்கு குடுப்பனை கிடைச்சதுல கண்டிப்பா நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Taste the Daily.